தலைவர் தந்த தமிழ் கொடை, தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் இதோ உங்களோடு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மாற்றம் என்ற மகத்தான கனவை சுமந்து கொண்டு இந்த மண் முழுவதும் பயணித்து வருகிறோம். மாற்றம் என்ற சொல் வெறும் சொல் அல்ல, செயல். மாற்றம் என்றால் எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம், எந்த கட்சியின் அரசியலில் இருந்து மாற்றம், எது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் சரியான முன்னேற்றமோ அதுதான் மாற்றம். ஒரு நாடு எங்கிருந்து தன்னுடைய கட்டமைப்பை தொடங்க வேண்டும்? கல்வியிலிருந்து தான். கல்விதான் சிறந்த செல்வம், ஆகப்பெரிய வளம். ஒரு நாட்டின் வளத்தில் அறிவு வளம்தான், அதிலிருந்தான் தொடங்க வேண்டும். ஆனால் இங்கே கல்வி என்பது முதலாளிகளின் லாபம் கொளிக்கும் தொழிலாக, பெருத்த லாபம் சம்பாதிக்கும் வணிக மையமாக மாறியிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கிறது என்கிறார்கள். ஆனால் நம் நாட்டின் வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சமூகத்தை ஒழுக்கம், நன்னெறி, அறச்சிந்தனை எல்லாம் கொண்ட மேம்பட்ட சமூகமாக கட்டமைக்க கல்விதான் அடிப்படை. அந்த கல்வி நம்மிடத்தில் இல்லை. தனியார் பள்ளி கல்லூரிகள் தரமிழந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடித்தட்டு உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் வழியின்றி படிக்கிற இடமாக மாறியிருக்கிறது. அரசை நடத்துகிறவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருடைய பிள்ளையும் அரசு பள்ளி கல்லூரியில் படிப்பதில்லை. அங்கே வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்களுடைய பிள்ளைகள் கூட அங்கு படிப்பதில்லை. காரணம், தரமில்லை. தரமில்லாத ஒன்றை தன் நாட்டு மக்களுக்கு எதற்காக அரசு நடத்த வேண்டும் என்று அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு நாட்டில் மிக மிக அவசியமான ஒன்று உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை என்பதுதான் இருக்க வேண்டிய நிலைப்பாடும் கோட்பாடும். ஆனால் அப்படி இல்லை. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு முடியவில்லை என்றால் அப்பல்லோவில் மருத்துவம் செய்கிறார்கள். முதலமைச்சர் ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை என்றால் காவேரி எம்ஜி ராமச்சந்திராவில் போய் மருத்துவம் செய்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் செய்யணும் என்கிறார்கள். அப்போது அரசை நடத்துகிற அமைச்சர்கள், தலைவர்கள் ஏன் அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் செய்யவில்லை? தரமில்லை. அப்ப தரமில்லாத ஒரு மருத்துவத்தை தன் நாட்டு மக்களுக்கு எந்த தலைவன் கொடுப்பான்? தரமில்லாத உணவை, கெட்டுப்போன உணவை, தரமில்லாத ஒன்றை ஏதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுப்பானா என்று அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு நாட்டின் அடிப்படை 2: கல்வி, மருத்துவம். அடுத்ததாக நீர், குடிநீர் விநியோகம், தூய குடிநீரை பகிர்ந்தளிப்பது. தண்ணீர் இங்கெங்கே இருக்கிறது? விற்பனை பண்டம். மருத்துவம் முதலாளிகளிடத்திலே இருக்கிறது. அதிக லாபம் ஈட்டும் தொழிலில் மருத்துவம் இருக்கிறது. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, எல்லோரும் அறிவோம். நமக்கு மட்டும் தாகமல்ல, எல்லா உயிர்களுக்கும், இந்த மரத்திற்கு, அந்த செடிக்கு, அந்த பூச்சிக்கு, அந்த வண்டுக்கு, அந்த கொக்குக்கு, குருவிக்கு, எல்லாவற்றுக்கும், எல்லா உயிர்களையும் பற்றி கவலைப்படாமல்
தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்த மனிதன் இந்த பூமியை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். தண்ணீரை உலக உயிர்களின் உயிர்ப்பாலை விற்பனைக்கு கொண்டு வந்தது இந்த பதர்மானுட சமூகம். மனிதன் தாகம் என்றால் கடையில் வாங்கி குடிக்கிறான். காகம் தாகம் என்றால் எங்கே போய் குடிக்கும்? யானையும் புலியும் எங்கே வந்து குடிக்கும்? காட்டில் தண்ணீர் அது உறிஞ்சி வித்த பிறகு ஊருக்குள் வருகிறது சிங்கமும் புலியும் கரடியும் யானையும் தண்ணீர் தேடி. இந்த கொடுமையை எங்கு போய் சொல்வீர்கள்? இந்த மூன்றும் தான் ஒரு நாட்டின் அடிப்படை கட்டமைப்பாக இருந்திருக்க வேண்டும். இது மூன்றும் விற்பனை பண்டமாக மாறிவிட்டது. ஒரு நாட்டை பசியில்லாத நாடாக படைக்க வேண்டும் என்றால் வேளாண்மையை முன்னிறுத்தி அதை சார்ந்த பொருளாதாரத்தை ஒரு நாடு முன்னெடுக்க வேண்டும். உலக உயிர்களின் உயிர் தேவை என்பது உணவு தேவைதான். நீங்கள் கார் இல்லாமல் வாழ முடியும், செல்போன் இல்லாமல் வாழ முடியும், தொலைக்காட்சி இல்லாமல் வாழ முடியும். நீங்கள் குளிரூட்டி இல்லாமல், குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் கூட வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கார் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கிறது? செல்போன் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கிறது? டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கிறது? ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் எந்த நாட்டில் புரட்சி, போர் வெடிக்காமல் இருந்திருக்கிறது என்பதை, போராட்டம் வெடிக்காமல் இருந்திருக்கிறது என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். அருகிலே இலங்கையிலே, அண்மையிலே நேபாளத்தில், மிக அண்மையிலே பங்களாதேஷிலே கலவரம் வெடித்ததற்கு காரணம் என்ன? பொருளாதார வீழ்ச்சி, நிர்வாக சீர்கேடு, வறுமை. ஒரு கிலோ ஆப்பிள் 1000 ரூபாய், ஒரு லிட்டர் பெட்ரோல் 5000 ரூபாய், ஒரு கிலோ அரிசி 2000 ரூபாய் என்று தவிர்க்க முடியாத விலையேற்றங்களால் மக்கள் வாழ முடியாத சூழல் வரும்போது புரட்சி தானாக தோன்றி விடுகிறது. ரஷ்ய புரட்சியாளன் லெனினிடத்தில் புரட்சி என்கிறீர்களே, அது எப்போது வரும்? அது எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள் என்கிறார். அந்த நிலை இங்கே உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்றால் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்க வேண்டும். இங்கே விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கிவிட்டு விளைநிலங்களை எல்லாம் சிப்காடு கண்ட தொழிற்சாலைகளுக்கு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் என்று பறித்து கொடுக்கிற அரசு. தனியார் முதலாளிகள் சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதுக்கும் காற்றாலை அமைப்பதற்கும் கணக்கில்லாத நிலங்களை எடுத்து கொடுக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். விளைநிலங்களின் வளமே கொஞ்சம்தான். 150 கோடி மக்கள் தொகையை தொடுகிற நாடு 150 கோடி மக்களுக்கும் கார் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது, செல்போன் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது. 150 கோடி மக்களுக்கும் நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டம் இருக்கிறது என்று அறிவார்ந்த பெருமக்கள் யாராவது ஒருவர் சொல்லுங்கள். இந்த நாட்டில் இல்லை. நான் வந்தால் மிக்சி கொடுப்பேன், நான் வந்தால் கிரைண்டர் கொடுப்பேன், நான் வந்தால் டிவி கொடுப்பேன், நான் வந்தால் ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், 10,000 கொடுக்கிறேன், 2000 கொடுக்கிறேன் என்றால் நான் வந்தால் பசி இல்லாத நாடாக மாற்றி படைப்பேன். நான் வந்தால் ஃப்ரிட்ஜ் தர மாட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கிற காய்கறி கிழங்கு கீரையை தருவேன். நான் வந்தால் மிக்சி தர மாட்டேன், மிக்சியில் போட்டு அரைக்கிற மிளகாய் மஞ்சள் மல்லித்தூள் அதை தருகிறேன், மல்லியை தருகிறேன். நான் வந்தால் கிரைண்டர் தர மாட்டேன், கிரைண்டரில் ஆட்டுறதுக்கு அரிசி பருப்பு உளுந்தை தருகிறேன். ஒரு தலைவன் சொல்லுகிறானா? ஒரு தலைவன் ஃப்ரிட்ஜை கொடுப்பான், அதில் எதை கொண்டு வைப்பாய்? கொடுத்தவன் தலையை வெட்டி வைப்பாயா? கையை வெட்டி வைப்பாயா? காய்கறி வைப்பாய், அதை அவன் தருவான். அது என் விவசாயி தான் தருவான், அதை விவசாயி தான் தருவான். கொரோனா வந்தது, கொரோனா வந்தது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி பாக்டீரியா, கண்ணுக்கு தெரியாத, உனக்கு உணர்த்த வந்தது. என்ன வந்தது? எல்லாரும் லாக்டவுனில் வீட்டில் படுத்திருந்தாய், நகை கடைக்கு போய் குறைந்த விலைக்கு நகையை வாங்கலாம் என்று சிந்தித்தவன் எவன்? கார் கடைக்கு போய் விலை உயர்ந்த காரை வாங்கி வந்து நிறுத்தலாம் என்று யோசித்தது யார்? விலை உயர்ந்த கடையில் போய் நல்ல பட்டாடைகளை வாங்கி அடுக்கி வைக்கலாம் என்று சிந்தித்தது யார்? செல்போன் வாங்கி வைக்கலாம். யார் யோசித்தீர்கள்? எங்கு மளிகை கடை திறந்திருக்கும், அரிசி பருப்பு காய்கறி கிடைக்கும் என்றுதான் அல்லாடினீர்கள். அப்போது என்ன உணர்த்துகிறது கொரோனா? எது இல்லாமலும் நீ வாழ்ந்து விடுவாய், நீரும் சோறும் அரிசியும் பருப்பும் இல்லாது வாழ முடியாது என்பதை உணர்த்தியது. நீ யார் இல்லாமலும் வாழ முடியும் உடன் பிறந்தவனே, விவசாயி இல்லாமல் வாழ முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், உன் மகன் உலக உயிர்களின் உயிர் தேவை உணவு தேவைதான். அந்த உணவை படைப்பவன் உழவர் குடிமகன் விவசாயி. எல்லாரும் மனிதன் செய்கிற வேலையை செய்கிறான், விவசாயி மட்டும் தெய்வத்தின் வேலையை செய்கிறான். உங்கள் மகன் என்ன சொல்கிறேன்,
வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கட்டமைப்பு, தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுவதால் அந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை நம்முடைய தாத்தா காந்தியின் நேரடி உதவியாளர் ஜே.சி. குமரப்பா பல அடுக்குகளாக எழுதியிருக்கிறார். டிராக்டர் எந்திரத்தை கண்டுபிடித்து கொடுத்து நிறுத்தின போது டிராக்டர் நல்லா உழும் என்றான். தாத்தா கேட்டார், ஜே.சி. குமரப்பா, என் மாடு சாணி ஓடுமே, இது போடுமா என்று கேட்டார். உனக்கு புரியும் என்று கேட்கிறேன். தற்சார்பு என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், என் மாடு நான் உழுவேன், என் மாடு சாணம் சேமிப்பேன், நிலத்துக்கு உரம் நான் விளைய வைப்பேன், நான் அறுப்பேன், அடியை காட்டுக்கு விடுவேன், நடுவை மாட்டுக்கு கொண்டு வருவேன், நுனியை வீட்டுக்கு கொண்டு வருவேன், என் கூளத்தை என் மாட்டுக்கு போடுவேன், சாப்பிடுவான். நான் அறுத்து களத்தை நெல்லை அடித்து புனையல் பத்துவேன், என்னோடு சேர்ந்து என் மாடு மிதிப்பான். நான் இந்த வைக்கோலை ஏற்றி கொண்டு வந்து அவனுக்கு வைப்பேன், அவனே தூக்கிட்டு வந்து அடுக்குவான். பிறகு அவனுக்கு இரையாக போடுவேன். நான் நெல்லை குத்தி அரிசியாக்குவேன், தவிடை அவனுக்கு போடுவேன். நான் சாப்பிடுவேன், மிச்சம் பழைய கஞ்சி சோறு தண்ணி அதை தொட்டியில் ஊற்றி அவனுக்கு உணவாக்குவேன். நான் அரிசி எனக்கு, தவிடு அவனுக்கு, நெல் எனக்கு, வைக்கோல் புல் அவனுக்கு. இப்படி நாங்கள் ஒருவர் சார்ந்திருந்தோம். ரசாயன உரமில்லை, டிராக்டர் எந்திரம் இல்லை, அவனே உழுவான். பாரத்தை தூக்கிட்டு வருவேன், அவனே வண்டியை இழுப்பான். இதுதான் எங்களுக்கு நாங்களை சார்ந்து வாழ்ந்த தற்சார்பு வாழ்க்கை. விளங்குதென்று நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை தான் தற்சார்பு. தான் தற்சார்பு, தாய்மை பொருளாதாரம், பசுமை பொருளாதாரம், வேளாண்மையை முன்னிறுத்தியது. உன் நாடு காரை ஏற்றுமதி செய்கிறது, 50 லட்சம் காரை ஒரு ஆண்டுக்கு. ஆனால் வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறது. ஒரு டன் கார் உற்பத்தி செய்ய 4.5 லட்சம் டன், 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு கார் தயாரிக்க குடிச்சிட்டு வெளியில் வருது. அது வெர்ச்சுவல் வாட்டர் என்கிறோம், வெர்ச்சுவல் வாட்டர் என்கிறோம், மறை நீர் என்கிறோம். ஆனால் இந்த கொரியன் முதலாளி நம்ம ஊர் சென்னையில் வந்து கார் தயாரிக்க எந்த கோயிலில் வேண்டிக் கொண்டான்? ஏன் இங்கு வந்து தயாரிக்கிறான்? இங்கே தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளலாம், மனித உழைப்பு மலிவாக இருக்கிறது, உழைப்பை சுரண்டி கொள்ளலாம், உற்பத்தியை பெருக்கலாம், அதிக லாபம் ஈட்டலாம். ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது, தடையில்லாத மின்சாரம் தருவார்கள் இந்த ஆட்சியாளர்கள். மக்களுக்கு 7 ரூபாய்க்கு கொடுத்தால் அவனுக்கு குறைந்த கட்டணத்திற்கு கொடுப்பார்கள். புரிகிறது என்று நினைக்கிறேன். அவன் உற்பத்தி செய்கிற காரை எடுத்து செல்ல விரைந்து கொண்டு போக 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போட்டு கொடுப்பார்கள். அதனால் இங்கு வருகிறான். ஆனால் காரை ஏற்றுமதி செய்த ஒரு நாடு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்து, சோறை இறக்குமதி செய்கிறது. எந்த நாட்டிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்து? பாலைவன நாட்டிலிருந்து. சோலை போல இவ்வளவு வளத்தை வைத்திருக்கிற நாட்டில் மக்களுக்கு வெங்காயத்து கூட விளை வைத்து தர முடியாத வெங்காயங்களிடம் நீ ஆட்சியை கொடுத்திருக்கிறாய். பாலைவன நாடு எகிப்து, ஈஜிப்து எப்படி வேளாண்மை செய்யறான்? பாலைவனத்தில் மணலை தள்ளி விட்டுட்டு பாலித்தீன் சீட்டை விரிக்கிறான். இங்கிருந்து நம்ம நாட்டிலிருந்து மண்ணை கப்பலில் கொண்டு போய் அந்த மண்ணை கொண்டு அதில் கொட்டி அதில் வெங்காயத்தை விளைய வச்சு இந்த வெங்காயங்களுக்கு அவன் ஏற்றுமதி செய்கிறான். இந்த வெங்காயங்கள் வெக்கமில்லாமல் அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டு நல்ல ஆட்சி, சூப்பர் ஆட்சி, இந்தியா சபை. பைத்தியக்கார கூட்டமே உன்னை எப்படியெல்லாம் கெடுத்தான் பார். உன்னுடைய நாய், உன்னுடைய நாட்டு நாய் உன்னோட காடு காக்க வந்தது, உன்னோட வேட்டைக்கு வந்தது, உன்னோட வீட்டை காவல் காத்தது. ஏசி போட்டாயா? அதுக்கு கோழியும் ஆடும் வாங்கி போட்டாயா? மிச்சச்சோரை ஊத்தினாய், எச்சிச்சோரை ஊத்தினாய், சாப்பிட்டு விட்டு கிடந்தது. அதை தெருநாயாக்கி விட்டு ஒரு நாய்க்குட்டி 25,000க்கு வாங்கி வந்து வெளிநாட்டு நாயை சந்தைப்படுத்தினான். வாங்கினாய் 25,000 ஒரு நாய்க்குட்டி. சில நாய்க்குட்டி 1 லட்சம். 196 150 கோடி மக்கள் ஒரு வீடு வச்சுக்கிறோம். அப்போ எத்தனை நாய் விற்குது? எவ்வளவு? அந்த நாய் சோற திங்காது. அதுக்கு உணவு அவனே தயாரிப்பான். அதுக்கு ஏசி போடணும், அதுக்கு ஊசி மருந்து, அது தனி மருத்துவமனை. எம்பிட்டு காசு போகுது. இது ஒரு போர். இதுக்கு பேர் தான் பயோவார். உன்னுடைய பாரம்பரிய மரங்கள், இந்த மரம் ஆலமரம், அரச மரம், இதிலே பழுக்கும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும். என் பறவைகளுக்கு இரையாக இருக்கும். இந்த வவ்வாலும் என் மைனாவும் என் கொக்கும் சிட்டும் காகம் சாப்பிட்டு விட்டு அந்த விதையை கொண்டு போய் என் நிலமெங்கும் தூவும், காடுகளை வளர்க்கும். இந்த அடர்ந்து உயர்ந்து இருக்கிற மலைமுகடில் காடு என் பாட்டனோ என் தாத்தனோ நடவில்லை, எல்லாம் என் பறவைகள் நட்டதுனால்தான் மலை முகடுகளில் 3000 அடி உயர்ந்த மலை, அதற்கு மேலே 300 அடி உயர்ந்த காடுகள். அந்த காடுகள் தான் மலையை பூமிக்கு கொண்டு வருகிறது, மழையை பூமிக்கு மழைப்பொழிவை கொண்டு வருகிறது. இந்த மரத்தின் எண்ணிக்கையை குறைத்தான். ஏன்?
காடுகள் அடர்ந்து இருக்கிற வரை மழை பெய்யும், மழை இருக்கிற வரை நீர் இருக்கும், நீர் இருக்கிற வரை வேளாண்மை இருக்கும், வேளாண்மை இருக்கிற வரை பசி இருக்காது, உணவு பஞ்சம் இருக்காது. உணவு பஞ்சம் இல்லை என்றால் வேற நாட்டில் கையேந்த மாட்டான். அதனால என்ன செய்யணும்? இந்த பாரம்பரிய மரத்தை அளக்கணும். அவன் கொண்டு வந்த மரம் பூக்கும், காய்க்காது, கனியாகாது. என் பறவை அதில் கூடு கட்டாது, ஏன்னா அதுக்கு உணவில்லை. பறவை செத்து போச்சு, அவ்வளவுதான். விதை பரப்பும் தூதுவர்கள் இல்லை, காடு அழிகிறது. நீரின்றி அமையாது உலக என்று நம் பாட்டன் பாடினான். காடின்றி அமையாது நீர் என்பதை என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் சான்று வேணுமா உனக்கு? மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது. மலைகளமே மண்வளம் என்று உன் பிள்ளைகள் இந்த வீதியாக கத்த காரணம் நான் ராமநாதபுரம் சிவகங்கையில் பிறந்த மகன். என் மண்ணிலே கடல் இருக்கிறது, கடல். என் மண்ணிலே கடல் இருக்கிறது, கடல், பறந்து விரிந்த கடல். ஆனால் என் மண்ணு காஞ்சி கிடக்கிறது. காரணம் என்ன? எனக்கு மழை இல்லை, அதனால் மழை இல்லை. உனக்கு கடல் இல்லை, உனக்கு கடல் இல்லை, மழை இருக்கிறது, அதனால் மழை பெறுகிறாய். எப்படி? என்னிடத்தில் நீராவியாகி குளிர்ந்து மேகமாக வருகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்தி மழையாக பொழிய வைக்க எனக்கு பேரரணாக ஒரு கோட்டை சுவராக இருக்கிற மலை இல்லாததால் நீ மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சி உனக்கு இருக்கிறது. இந்த மலை என்ன செய்கிறது? அந்த மேகத்தை தடுத்து உனக்கு மழைப்பொழிவை பெற்றுத் தருகிறது. நீ வளமாக வாழ்கிறாய், நான் வறண்டு கிடக்கிறேன். இப்போது உன்னிலை என்ன? உன்னிலை என்ன? உன் மலையை நம் பூமி தாயின் மாறை கல்குவாரி என்று இந்த காவாலி நாய்கள் வெட்டி ஏத்துகிறார்கள், அறுத்து விற்கிறார்கள். நீ வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாய். இந்த மழை போனால் நீ மழையை பெறமாட்டாய். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும். பாலைவனத்தை, ஈஜிப்தை, அரேபியாவை, துபாயை, எல்லா நாடுகளையும் சோலையாக்க போராடுகிறான். நீ சோலையை பாலைவனமாக்க போராடுகிறாய். யாரிடத்தில் ஆட்சி ஒப்படைக்கிறாய்? யாரிடத்தில்? குடிக்க வைத்து பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி இருக்கிறவரிடத்தில் ஒப்படைக்கிறாய். யாரிடத்தில் கொடுக்கிறாய்? யாரிடத்தில் கொடுக்கிறாய்? கோடியாக திருடி கொள்ளையெடுத்து விட்டு வாக்குக்கு 1000 2000 கொடுக்கிறவனிடத்தில் கொடுக்கிறாய். 5000 10,000 அறிவிக்கிறவன் இடத்திலே கொடுக்கிறாய். உன் வீட்டில் 5 லட்சம் ரூபாயை நான் திருடி விட்டு, அம்மா உங்க வீட்டில் 5 லட்சம் ரூபாயை திருடி விட்டேன், இந்தாங்க உங்களுக்கு 5000 என்று கொடுத்தால், அதில் உங்களுக்கான பங்கு என்று கொடுத்தால் ஏற்பீர்களா? உங்க வீட்டில் திருடப் போகிறேன், அதற்கு முன்பணமாக இந்த 2000 வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் வாங்கிக் கொள்வீர்களா? அப்ப எப்படி ஓட்டுக்கு கொடுக்கிற காசை வாங்குகிறீர்கள்? அப்ப எப்படி 5000 10,000 கொடுக்கிறேன் என்பதை வாங்குகிறீர்கள்? கொடுக்கிறாய், எங்கிருந்து எடுக்கிறாய் என்று ஏன் உங்களில் யாரு கூட கேட்க மாட்டீர்கள்? ஏன் யாருமே கேட்பதில்லை? மாற்றம் என்றால் எது மாற்றம்? தனியார் பள்ளியில் கிடைக்கிற தரம் அரசு பள்ளியில் படிப்பில் கிடைக்கும் என்று உயர்த்துவது மாற்றம். தனியார் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவம் அரசு மருத்துவமனையில் கிடைக்க செய்வது மாற்றம். ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற தரத்தை, ஒரு முதலாளியால் கொடுக்கக்கூடிய தண்ணீரை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாதா என்ற கேள்வி எழுமானால் அது மாற்றம். இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் லஞ்சமற்ற உண்மை நேர்மையான நிர்வாகம் அது மாற்றம். வாக்குக்கு காசு அது கேடுகட்ட ஜனநாயகம். அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வது மாற்றம். இப்படி ஒவ்வொன்றிலும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இலவசம் அதை பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களின் வாழ்க்கை நிலை, அதை மாற்றி இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எப்படி? கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை ஏற்படுத்துவது வளர்ச்சி, அது மாற்றம். எப்படி வேலை கொடுப்பாய் சிம்மான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பாய்? பல 100 ஏக்கரில் மாட்டு பண்ணை வைப்பேன். மாட்டின் பால் 3 லட்சம் கோடி, சாராய விற்பனை 50,000 கோடி. இவை எந்த பக்கம் நிற்பது? சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிற்பது? நாம் சொல்லுங்கள், எந்த பக்கம் நிற்பது? இந்தியா உலகத்திலே அதிகமாக சம்பாதிப்பது மாட்டுக்கறி ஏற்றுமதியைத்தான். நான் சொன்னால் நீங்கள் சிரிக்கிறீர்கள். நாட்டின் பிரதமரே சொல்கிறார்கள், பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று அவரே சொல்லுகிறார். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது. பால் ஏற்றுமதியில் தான் இந்தியா அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது. பிரேசிலும் இந்தியாவும் உலக நாடுகளில் மாட்டுக்கறி ஏற்றுமதியிலும் பால் ஏற்றுமதியிலும் போட்டி போடுகிறது. எல்லா நாடுகளும்
நீங்கள் நினைக்கிறீர்கள் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் அத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுக்கிற சாப்ட்வேர் தொழிற்சாலை தொழில் நிறுவனத்தினுடைய தலைமகனாக இருக்கிற அவன் அமெரிக்காவில் 2,76,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறான். ஏன்? அவனுக்கு தெரியும் சாப்ட்வேரில் வேலை செய்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். வேளாண்மையில் தான் விவசாயத்தில் தான் நிலையான பொருளாதாரமும் எல்லோருக்குமான வேலையும் இருக்கிறது. நிலமும் வளமும் சேர்ந்து இதே போடிநாயக்கனூரில் கரும்பை விளைவிக்க முடியாதா? என்னால் வாழையை விளைவிக்க முடியாதா? தென்னையை வைக்க முடியாதா? தென்னை சார்ந்த தொழிற்சாலைகளை கட்ட முடியாதா? கரும்பிலிருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கரும்பிலிருந்து எத்தனால், பெட்ரோல், கரும்பு சக்கையில் இருந்து தாள் தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை செய்ய முடியாதா? போட்டு காட்டுகிறேன் நீ உன் மகன், இந்த வார் கரும்பிலிருந்து இப்படி செய்வேன், வாழையிலிருந்து இப்படி செய்வேன், தென்னையிலிருந்து பனையிலிருந்து எல்லாவற்றிலிருந்து இப்படி தொழிற்சாலையில் உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுத்து பொருளாதாரத்தை பெருக்குவேன் என்கிறேனே, நம்ப ஏன் மறுக்கிறீர்கள்? நானா கற்பனைகளா சொல்லுகிறேன்? பிரேசில், டென்மார்க், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அமெரிக்கா எல்லா நாடுகளும் என்ன பண்ணுகிறதோ அதைத்தான் சொல்லுகிறேன். அந்த நாடுகள்லாம் இப்படித்தானா தன் நாட்டு மக்களை குடிக்க வைத்து வருகிற காசை வைத்து ஆட்சி நடத்துகிறது? அப்படியா? எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கிறதே, எல்லா நாடுகளிலும் கல் இருக்கிறது. ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை இருக்கிறது? ஏன் யாருமே கேட்கவில்லை? ஏன் தடை இருக்கிறது? இந்த மாநிலத்தில் மட்டும் கல் மதுவானது எப்படி? கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகா இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு, பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா எல்லா மாநிலத்திலும் இருக்கும்போது இந்த வெண்ணைகளுக்கு மட்டும் கல் மதுவாவது எப்படி ஆகிறது? ஏனென்றால் இவனே டாஸ்மார்க்கை நடத்துவதால் டாஸ்மார்க் கல்லை குடித்தால் டாஸ்மார்க் வியாபாரம் குறைந்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் குறைந்து விட்டால் இவனே சாராயம் காய்ச்சற ஆலை வைத்திருக்கிறான், அந்த ஆலையிலிருந்து கடைக்கு சரக்கு எடுக்கிற வியாபாரம் குறைந்துவிடும். இதற்காக கல்லை மதுவாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறான். இதை கூட உணராத மயக்கத்தில் இருக்கிற மக்கள் எப்போது தெளிவரப் போவீர்கள்? சாதி மயக்கம், மத மயக்கம், சாராய மயக்கம், திரை மயக்கம், 4 மயக்கத்திலிருந்து என்று இந்த இனம் விடுதலை அடைவது? என்று வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சிலையாக நிற்கிற தெய்வ திருமகன் தாத்தா சொன்னதை மறந்திருக்கிறீர்களா? இந்த நாட்டை எங்கே போய் எந்த கருணாநிதி சிலை, எந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலை, எந்த ஈவே ராமசாமி ஐயா சிலை சிறை கொண்டு கொண்டிருக்கிறது? யாராவது ஒருவன் சொல். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த என் தாத்தன் விடுதலை பெற்ற இந்தியாவின் சிலையா நிற்கும் போதும் சிறையில் இருக்கிறான் என்றால் இதை விட கேவலம் உனக்கு ஏதாவது உண்டா? காமராஜரும் நம் தாத்தா தெய்வ திருமகனும் சிலையாய் இருக்கும் போதும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த நாட்டு விடுதலைக்கு சிறையில் இருந்தான்னு சொல்லு. என் அப்பன் நல்லகனுக்கும் ஐயா கருணாநிதிக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். ஐயா கருணாநிதி எங்க அப்பா நல்லகனோட 1 வயசு மூத்தவர். 7 ஆண்டுகள் இந்த நாட்டு விடுதலைக்கு சிறையில் இருந்தவன் என் தகப்பன் நல்லகன். அவனுக்கு என்ன பதவி கொடுத்தாய்? வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி நின்று தோற்கடித்தாய். அவனை மீசை இல்லாமல் ஏன் இருந்தான்? விடுதலை போராட்ட விட்டு வெளியில போயின்று மீசை ஒவ்வொரு முடியாக புடுங்கிறான் வெள்ளைக்காரன். சுட்டான். இருந்தா தானா புடுங்குவாய் என்ற மொத்தமாக வலித்து விட்ட மகன் செத்து போனாடா 100 வயசுல. நல்லகண்ணை விட்டு நடிகனை தேடுற கூட்டமே உன்னை எவன்டா உருப்படும்? எதுக்குடா இவங்க போய் 2 ஏக்கர்ல கடற்கரையில படுத்திருக்கான்? கப்பலோட்டி தமிழன் என் பாட்டன் வஉசியோட நாட்டுக்கு போராடி வருகளாடா. ஒரு நாள் அவர்கள் சிலையெல்லாம் திறந்த வழியில் இருக்கிறது. என் தாத்தங்கள் சிலையெல்லாம் செத்து சிலையான பிறகும் சிறைக்குள்ளே இருக்குதாடா. மான தமிழனுக்கு வெக்கக்கெடடா. உன் மகன் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திறந்த வழியில் வைக்கிற எவனாவது ஒருத்தன் தொட்டுடா. நான் பார்க்கிறேன் இந்த சிலைய தொட்டு பார்க்கிறேன். சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிச்சுட்டு இருப்பேன். கிட்ட வந்து தொட்ட அடுத்த நொடி தொங்கிடுவா தூக்கல. ஒழுங்கா இருக்கணும். ஒரு புது தேசத்தை இந்த நாட்டில் செதுக்குவேன். கனவு என் கனவல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த, அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர்களின் பிள்ளைகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கிறான் என் பாட்டன் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்திலே. மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண மகள் அரசவையிலே கால் சிடம்பை மன்னனுக்கு முன்பு உடைத்து நீதியை நிலைநாட்டிவிட முடியும் என்கிற
ஜனநாயகத்தை வைத்திருந்தவன் என் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன். நீ மக்களாட்சியில் சட்டமன்றத்திலே எதிர்கட்சி பேச முடியவில்லை. வெளிநடப்பு புடுங்க நடப்பு தான் நடக்குதுங்க. அவன் மன்னராட்சி காலத்தில் ஜனநாயகத்தை வைத்திருந்தான். நீ இன்னைக்கு ஓட்டு பட்டி வட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்க. அன்னைக்கு என் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் ராஜராஜன் குடவோலை முறை, அன்னைக்கு சுவடியில் ஓட்டு போடுற குடவோலை முறையை வச்சிருந்தான். ஆக பெரும் ஜனநாயகவாதிகள். உலகத்தில் எல்லா நாட்டையும் என்று ஆண்டமடா. எந்த இனத்தையும் அடிமைப்படுத்தி வாழாத பேரன்பும் பெருந்தன்பும் கொண்ட மாண்புமிக்க இனத்தின் மக்களடா நாங்கள். பெருங்கனவு, பசி பஞ்சம் இல்லாத நாடு, ஊழல் லஞ்சம் இல்லாத நாடு, கொலை கொள்ளை இல்லாத நாடு, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லாத நாடு, வறுமை ஏழ்மை இல்லாத நாடு. படைக்கிறனா இல்லையா பார். இது என் கனவல்ல, என் முன்னவர்களின் கனவை மொத்தமாக தூக்கி சுமந்தான் என் தலைவன். அந்த கனவை என் கைகளில் தந்தான். அந்த நிலத்தில் இல்லாத நாட்டை இந்த நிலத்தில் படைப்பேன். உலகின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக நான் படைப்பேன். நீ நம்பு. எல்லாரையும் நம்பிச்சில. ஐயா கருணாநிதி ஆட்சியில் 5 முறை வாழ்ந்துட்ட. அம்மா ஜெயலலிதா 4 முறை வாழ்ந்துட்ட. ஐயா எடப்பாடி 4.5 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் ஒரு 5 ஆண்டு 7.5 ஆண்டா முடிஞ்சிருச்சது. வாழ்ந்துட்ட. 1000 கொடுத்தாரு அம்மாவுக்கு. முடிஞ்ச உடனே 2000 இன்னொருத்தர் 2500. உன் மானத்தை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு 5 ஆண்டு தான் உன் மகன் ஆட்சியில் வாழ்ந்து பாரு எப்படி இருக்குன்னு பாரு. சிறந்த நாடாக படைப்பேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியில், மருத்துவத்தில், வேலைவாய்ப்பில், தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடாக படைப்பேன். நீ நம்பு. இல்லை என்றால் ஏன் தடித்து நின்று கத்திக் கொண்டிருக்க வேண்டும்? எனக்கு சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்பட்டிருக்காதா? என்னோட கூட்டணிக்கு வர யாரும் விரும்பியிருக்க மாட்டார்களா? என்னை கூட்டணிக்கு 0.5 விழுக்காடு வச்சுக்கவனுக்கு சீட்டு நோட்டும் பேசி பேரம் பேசி இங்கிட்டு போறியா அங்கிட்டு போறியான்னு பேசிட்டு இருக்கும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வைத்திருக்கிற 3வது பெரிய கட்சி என்னை கூப்பிட்டுக்க மாட்டானா? ஏன் போகல? எனக்கு முன்னாடி 2 வைக்கப்பட்டது. பதவி இல்லை, மக்களுக்கான உதவி. பணம் இல்லை, பிறந்த இனம். இது 2ல் எது? பதவியை விட என் மக்களுக்கான உதவி முதன்மையானது. பணத்தை விட என் இனம் பெரிது. என் வருமானத்தை விட நான் பிறந்த இனத்தின் மானம் பெரிது என்று இங்கே வந்து கத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்த தவறால் வாழ வேண்டிய உங்கள் பிள்ளைகள் வயிறும் நெஞ்சும் வெடிக்க தொண்டை வளர முச்சந்தியில் நின்று 15 ஆண்டுகளாக கத்திக் கொண்டிருக்கும். இன்னும் அந்த தவறை செய்யாதீர்கள். எல்லாவற்றிலும் நல்லதை தேர்வு செய்கிற என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவர்களே, பொண்ணுக்கு பையனா நல்ல பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை, பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நல்ல பையன், தங்கம் வாங்கணுமா நல்ல தங்கம், அரிசி வாங்கணுமா நல்ல அரிசி, பருப்பு வாங்கணுமா நல்ல பருப்பு, நாய் வாங்கணுமா நல்ல நாய், கார் வாங்கணுமா நல்ல கார், எல்லாவற்றையும் நல்லது. நாட்டை அழுகிற தலைவனை மட்டும் தற்குறி, தருதலை, திருடை, மொல்லமாரி, போர்க்கி, கேவலங்கட்டவன், திருட்டுப்பய இவனே தேர்வு செய்கிறது. மாற்றுங்க. என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, உயிரினும் எளிய உடன் பிறந்தவர்களே, இந்த 23ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கு ஒரு மகத்தான மாற்றத்தை போடிநாயக்கனூரிலிருந்து தொடங்கட்டும். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மகத்தான மாறுதலை உண்டு பண்ண முடியும். நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி இந்த தீய அரசியலுக்கு தீ வச்சு கொளுத்தி ஒரு முடிவை கட்டுங்கள். இங்கே போடிநாயக்கனூரில் போட்டி எடுக்கிற என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார் முனைவர் கலையரசு அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். முன்னை போல எந்த பெட்டியில் விவசாய சின்னம் என்று தேட வேண்டியதில்லை. முதல் பெட்டியில் முதல் இடத்திலேயே விவசாய சின்னம், முதல் பட்டியலேயே முதலிடத்தில் வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்தது நீங்கள் தான். ஒரு பின்புலம் இல்லாத மகனை 3வது பெரிய கட்சியாக்கி 36 லட்சம் வாக்கை செலுத்தி தனித்து அங்கீகரிக்கப்பட்ட பெரிய கட்சியாக மாற்றியது நீங்கள் தான். அறிவார்ந்த பெருமக்களே, பேசவே கஷ்டப்படுது, நீ போய் பாட சொல்றியடா. பேசிட்டேன். என்னன்னா, விளைய வைக்கிற நெல்லை கொள்முதல் செய்து சேமித்து வைக்க சேமிப்பு கிடங்கு கட்டாத இந்த அரசு டாஸ்மார்க்கை சரக்கை
குளிரூட்டப்பட்ட ஒரு கிடங்கில் கட்டி வைத்து சிசிடிவி கேமரா வச்சு கண்காணித்து 2 காவலர்களை காவலுக்கு வைக்கிறது. எந்த அரசை தேர்வு செய்ய போகிறீர்கள்? விளைய வைக்கிற நெல்லை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கை வைத்து பாதுகாக்க போற உங்க மகனின் அரசையா, வீதியில் போட்டு முளைக்க வைக்க போற இந்த ஆட்சியாளர்களின் அரசையா நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள்? என் அன்பு சொந்தங்களே, போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீ கொஞ்சம் எண்ணி பாரு. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீ கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு, மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடுகட்ட பணநாயகம் கேலி பண்ணி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாபம்தானே. நல்லாட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா? விவசாயி சின்னத்துல ஓட்டணியும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீ கொஞ்சம் எண்ணி பாரு. புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, முனைவர் கலையரசன் வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.